சமீபத்தில் நம்முடைய மாநிலத்திற்கு பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் அதனுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவு எடுக்கப்பட்ட தருணத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு பதறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்நாடகாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அது தொடர்பாக எந்தெந்த இடங்களில் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், உடனடியாக அதற்கான வேலைகளை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சராக சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் பதிவு செய்யப்படாமல் 100 வருடமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு எது அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் எல்லாமே வாய் வழியாகத்தான் செயல்படுத்துவார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு லெட்டர் பேட் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியது நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது என்பதை குறித்தான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? 100 வருடமாக பதிவு செய்யப்படாமல், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் செயல்படுகிறது என்றால் அவர்களுக்கு பணம் வருகிறதா, அந்த பணம் எப்படி வருகிறது, யார் கொடுத்தார்கள், இது போன்ற கணக்குகள் எல்லாம் வேணும். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அந்த மாதிரி எந்த விதமான கணக்கு வழக்குகளோ கிடையாது. ஆனால் 100 வருடமாக அந்த அமைப்பு இயங்கி கொண்டு வருகிறது. அதுவும் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்புக்கு ஈக்குவலான பாதுகாப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய சமீபத்தில் டெல்லியில் உயர்ந்திருக்கக்கூடிய கட்டிடத்துடைய மதிப்பு எவ்வளவு 100 கோடி ரூபாய் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அமைப்பு இனி இப்படி செயல்பட்டால் பத்தாது. நீங்கள் எங்கெங்கே எத்தனை அமைப்புகள் இருக்கிறது என்பதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், உடனடியாக நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுக்கு முக்கியமான காரணம்னு செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பிரியங்க் கார்கே சமீபத்தில் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்து விடுவார் அப்படிங்கிற செய்தி அரசல் புரசலாக பல ஊடகங்களில் வருகிறது. உடனடியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் 2 முறை பிரியங்க் கார்கேவிற்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. போதாக்குறைக்கு இன்னொரு செய்தியை சொல்கிறேன். கடந்த முறை பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது பிரியங்க் கார்கே அப்போதே செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு